பாஜக, பாமக இந்த அணி தொடருமா? தமிழ்நாட்டுல இன்னும் அடுத்த கட்டத்துல தொடர வாய்ப்பு இருக்கா? நம்மளை சொல்கிறார் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி என்று அதைத்தான் நம்ம அடித்தளமா வைக்கணும். பாமக ஆட்சியில் பங்கு பெறுகிற ஒரு கூட்டணி. தர்மபுரி எடுத்துக்கோங்க, சௌமியா அதிமுக கூட்டணியில இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டுல பாஜக தலைவராக அண்ணாமலை இருப்பார், இருக்க மாட்டார், இல்லை மாற்றப்படுவார்? கௌரவமான எக்ஸிட் அண்ணாமலைக்கு ஒரு வெளிநாட்டுல மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கு பிறகு ஒரு தேசிய அளவிலான ஒரு பதவி, இப்படியான கௌரவமான எக்ஸிட் அண்ணாமலைக்கு கொடுக்கலாம். அண்ணாமலை இல்லை அப்படின்னா அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதிமுக நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை இல்லாவிட்டால் போயிரும் நினைக்கிறீங்களா? எடப்பாடி தயாராகிறவரா? வேற வழி இல்லைல்ல, விசிக வருங்கிறதெல்லாம் ரொம்ப கேஷியம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாமக இருக்கிற அன்னைக்கு விசிக போக முடியாது, அவங்க ரெண்டு பேருக்குமே அதுல லாபம் கிடையாது. பிஜேபி விருப்பம் சீமானா இருக்குமா, எடப்பாடியா? சீமான்ட்ட இருக்கிறது 8%, எடப்பாடிட்ட இருக்கு 20%. அப்ப யாரை விரும்புவாங்க? அதிமுக என்டிஏல இருந்த கட்சி தான். ஏன் என்டிஏ விட்டு வெளியில வந்துச்சு? ஏன்னா அண்ணாமலையோட பல்வேறு நடவடிக்கைகள். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல அந்த கோர்ஸை நடத்துற ஆர்கனைசேஷனை பத்தி படிச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் ரைட்டிஸ்டா தான் தெரியுது. பேர்லயே குருகுலம்லாம் வருது. பிஜேபியோட தலைமை தான் அண்ணாமலையை மேற்படிப்புக்கு அனுப்புது. அப்பனா அதிமுக வரலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை பாஜக கொடுத்துரும். அதிமுக வரலாங்கிற சிக்னல் விக்கிரவாண்டி நேற்றைய மேடையிலேயே விழுந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பாஜக கூட்டணி தொடருமா? 2026 பாஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது கனவா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜேந்திர. விக்கிரவாண்டியுடைய பிரச்சாரத்துல, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், முக்கியமா தமிழக பாஜக கூட்டணி தலைவர்கள் ஒன்னா சேர்ந்து பேசியிருக்காங்க. அதுல முக்கியமா அவங்க சொன்னது, இது அணி தொடரும் 2026 பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு. முக்கியமாக பாஜக, பாமக இந்த அணி தொடருமா? தமிழ்நாட்டுல இன்னும் அடுத்த கட்டத்துல தொடர வாய்ப்பு இருக்கா? அண்ணாமலை சொல்கிறார் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி என்று அதைத்தான் நம்ம அடித்தளமா வைக்கணும். என்ன காரணம்னா பாமக ஆட்சியில் பங்கு பெறுகிற ஒரு கூட்டணி என்றுதான் அவர்கள் முதலிலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாமக, பிஜேபி, தேசிய ஜனநாயக கூட்டணி இதுல இருக்கிற ஒரு சிக்கல் என்னன்னா, அடிப்படையில ஒவ்வொருத்தர் ஓட்டு வங்கியும் பல்வேறு பகுதிகளில் தான் இருக்கு. தமிழகம் தழுவிய சீரான ஓட்டு வங்கி, அது குறைவாகவோ நிறைவாகவோ, ஈவன் சீமானுக்கு கூட தமிழகம் தழுவிய ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அப்படியான ஒரு ஓட்டு வங்கி இல்ல பிஜேபிக்கு இருக்கு. தமிழகம் தழுவிய ஓட்டு வங்கி இருக்கு. பிற கட்சிகளுக்கு, இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில, இப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதியில செல்வாக்கு இருக்கும்போது இயல்பான சிக்கல் எந்த இடத்துல எழும் அப்படின்னா, அந்த கூட்டணியோட வெற்றி வாய்ப்புக்கு சப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஓட்டு வங்கி இருக்காது. உதாரணமா பாமக வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுக ஓட்டு வங்கி தான் உதவி பண்ணும். தர்மபுரி எடுத்துக்கோங்க, சௌமியா அதிமுக கூட்டணியில இருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. இந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப சிக்கலான இடம். இப்போ 60 சீட்டு கூட வாங்கிடலாம் பாமக. ஆனா அந்த 60 சீட்ல ஜெயிக்கிறதுக்கான ஓட்டு வங்கி, இப்ப விக்கிரவாண்டியே எடுத்துக்குவோம், பிஜேபியோட ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கு? பிஜேபியோட ஓட்டு வங்கி பாமக ஜெயிக்கிறதுக்கு உதவுமா? பாமகக்கு அங்க ஓட்டு வங்கி இருக்கு. ஆனா அதுவே அதிமுக பாமக கூட்டணினா பாமக கண்டிப்பா ஒரு டஃப் கண்டெஸ்ட் கொடுக்க முடியும். ஈவன் வெற்றி பெறாட்டா கூட ஒரு கௌரவமான ஒரு பெரிய ஓட்டு வங்கியை அவர்களால் அடைய முடியும். இந்த இடம் தான் அவங்களுக்கான ஒரு சிக்கல்னு நான் நினைக்கிறேன். அப்பனா இப்படி அவங்க சொல்றது அப்படிங்கிறது அணியை ஒன்னா வச்சுக்கிறதுக்காகவா, இல்ல தேர்தலுக்கு முன்னால அணி, அடுத்த தேர்தலுக்கு முன்னால அணி பிரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு அச்சம் காரணம்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக பிரியாதுங்கிறதான் என் கருத்து. காரணம், திரு டிடிவி இப்போது ஒரு தேசிய அளவுல அரசியல் செய்யற ஒரு தலைவராக மாறி இருக்கிறார். என்டிஏ கூட்டத்துல கலந்துக்கிறாரு, பிரதமர் மோடியோட அவர் புகைப்படங்கள்ல இருக்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டுல வெற்றியோ தோல்வியோ தேசிய அளவிலான ஒரு வாய்ப்பு. தேசிய அளவிலான வாய்ப்புன்னா, ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு கொடுத்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தால் அது கட்சி வளர்ச்சிக்கு உதவும். இந்த கணக்கு கண்டிப்பாக டிடிவிக்கு இருக்கும். பாமகவுக்கு அது கணக்கு இல்ல, இன்னும் சொல்லப்போனால் அது ஆசை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30-40 சட்டமன்ற தொகுதிகளில் அவங்களுக்கு பாக்கெட் பேஸ்ட் ஓட்டு இருக்கு. அப்போ இயல்பாக அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்னா, டாக்டர் அன்புமணி அவர்களுக்கோ இல்ல சௌமியா அவர்களுக்கோ ஒரு ராஜ்யசபா சீட்டு
மத்தியில வந்து ஒரு பதவி, இப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இதை வந்து பிஜேபி பூர்த்தி செய்தால்தான் அந்த கூட்டணி தொடரும். செய்யுமா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கா இந்த இந்த இப்ப இருக்கிற சப்போர்ட்ல? பிஜேபிக்கு செய்வதற்கான மனம் உண்டு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல தேர்தல்கள் அவங்க அப்படி கொடுக்கப்பட்டதை நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த கூட்டணி கட்சிகளுக்கான மந்திரி சபை கொடுக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருக்கிறோம். ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததையும் பார்த்திருக்கிறோம். இப்ப இருக்கிற சிக்கல் என்னன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்ப கட்சியை வந்து அவங்க ஹாப்பியா வச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் பாரதிய ஜனதாவோட தேசிய தலைமைக்கு இருக்கு. மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் 3 தேர்தல்கள் ரொம்ப முக்கியம். அந்த தேர்தல்களின் முடிவுகளுக்கு பிறகுதான் இத்தகைய ஒரு நடவடிக்கைகளை பாரதிய ஜனதா மேலிடம் எடுக்கும் என்பது என் கருத்து. அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ராஜ்யசபா சீட்டு விட்டு கொடுத்தல் அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த சீட்டு மறுக்கப்படுதலுக்கு சமம் தானே. ராஜ்யசபா சீட்டுக்கு எத்தனையோ பேர் அங்க கனவோட இருப்பாங்க எல்லா கட்சிகள்லயும். அப்ப அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கான வழி என்னன்னா, இல்ல நரேந்திர மோடி 3 சட்டமன்ற தேர்தலையும் வெற்றி அடைஞ்சிருக்கிறோம், அவரோட பிம்பம் ஒன்றும் சரியில்லை, எனவே வந்து அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், இப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தால்தான் அது சாத்தியம். ஆக எல்லாமே இந்த 3 சட்டமன்ற தொகுதி 3 சட்டமன்ற தேர்தல்களை நம்பி இருக்குங்கிறது தான் என் கருத்து. தமிழ்நாட்டுல பாஜக தலைவராக அண்ணாமலை இருப்பார், இருக்க மாட்டார், இல்லை மாற்றப்படுவார், மாற்றப்பட்டால் வேறு கூட்டணி வாய்ப்புகள் ஆராயப்படும் அப்படிங்கிற செய்திகள்லாம் கசிஞ்சிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறீங்களா அண்ணாமலை தொடர்வார் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில அதை பத்தி ஒரு விரிவான கட்டுரை போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆப்சென்ட், அப்படி ஆப்சென்ட்ல ஒரு மாநில கட்சி இருக்க முடியாது, எனவே ஒரு பொறுப்பு கமிட்டி போடுறதுக்கான ஒரு உத்தேசம் இருப்பதாக, அதாவது பல சீனியர் தலைவர்கள் உள்ளடங்கிய ஒரு பொறுப்பு கமிட்டி அண்ணாமலையோட ஆப்சன்ஸ்ல, அது வந்து கட்சி விவகாரங்களை கவனிக்குங்கிற மாதிரியான ஒரு டெல்லி ஹேஷிய செய்தியை வந்து ஆங்கில பத்திரிகை வெளியிட்டு இருந்தது. அதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் உணர்றேன். ஆனா ஒரே ஒரு பொறுப்பு தலைவர் போட்டா இயல்பான சிக்கல் என்ன வரும்னா, மீண்டும் வந்து அண்ணாமலை வரும்போது அந்த பொறுப்பு தலைவர் விலகிறது, இதுல எல்லாம் சிக்கல் வரும். பொறுப்பு கமிட்டி போட்டா அந்த சிக்கல் வராது. அப்ப அண்ணாமலையை ரீட்டைன் பண்ணணும். அண்ணாமலைக்கு டேர்ம் முடிய போதுங்க, அவரோட இது டென்யூர் வந்து ஓவர். அப்போ கௌரவமான எக்ஸிட் அண்ணாமலைக்கு, ஒரு வெளிநாட்டுல மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, அதுக்கு பிறகு ஒரு தேசிய அளவிலான ஒரு பதவி, இப்படியான கௌரவமான எக்ஸிட் அண்ணாமலைக்கு கொடுக்கலாம். அண்ணாமலை இல்லை அப்படின்னா அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல உண்மையிலே தான் வந்து அண்ணாமலை தான். அடிப்படையில அதிமுக எவ்வளவு சீட்டை விட்டு கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கு. 234 தொகுதியில எத்தனை சீட்டை விட்டு கொடுப்பாங்க? அப்போ உதாரணம் எதுன்னா 2001 ஜெயலலிதா வந்து 144 சீட்ல தான் போட்டி போட்டாங்க. கிட்டத்தட்ட 90 சீட்டை வந்து விட்டு கொடுத்தாங்க. அதுக்கு முந்தைய உதாரணம் கலைஞர் 117 சீட்டை காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுத்தாரு 80ல. இப்ப இந்த 2 உதாரணத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துலதான் எடப்பாடி பழனிசாமி இந்த பெரிய கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணிங்கிறது பெரிய கூட்டணி, நிறைய கட்சிகள் இருக்கு. எப்படி திமுக கூட்டணியில நிறைய கட்சிகள் இருக்கோ அதே மாதிரி அத்தனை கட்சிகளுக்கும் நீங்க ஓரளவுக்கு அவர் தொண்டர்கள் உற்சாகப்படுத்துற அளவுக்கு சீட்டு கொடுத்தாகணும். சீட்டு கொடுத்தாகணும்னா ஒரு குறைந்தபட்சம் 100 சீட்டை வந்து அதிமுக விட்டு கொடுக்க தயாரா இருக்கணும். அதாவது 134 சீட்ல நிக்கணும், 100 சீட்டை விட்டு கொடுக்கணும். 100 சீட்ல மேஜர் பார்ட்னராக பிஜேபியும் பாமகவும் வரும்போது அவங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த 2 கட்சிக்கு சேர்த்து ஒரு 70ல இருந்து 80 சீட்டு விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் மீதி கட்சிகள் இருக்கு, தமாகல இருந்து அமமுகல இருந்து மீதி கட்சிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு மூவ் அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தயாரா இருக்கணும். ஏன்னா அந்த கட்சியில பெரிய மனத்தாங்கல்கள் அதுல ஏற்படும். எம்எல்ஏ தேர்தல் மட்டும் ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதாவது போட்டி போட தகுதி உள்ள லோக்கல் தலைவர்கள். அப்ப அந்த சீட்டை அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு எப்போதுமே தயாரா இருக்க மாட்டாங்க. எம்பியில விட்டு கொடுத்துருவாங்க, எம்எல்ஏக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப கட்சிக்காரங்களை பெரிய அளவுக்கு சமாதானப்படுத்தணும். ஜெயலலிதா காலத்துல, எம்ஜிஆர் காலத்துல அவங்க வச்சதுதான் சட்டம். கட்சிக்காரங்களை எல்லாம் போய் சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, அம்மா சொன்னா சரிதான்னு ஏத்துட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படியான ஒரு நிலைமை இபிஎஸ் அவர்களுக்கு இல்லை. இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் வந்து இதுல இன்னமும் ஆன்சர் இல்லாம இருக்கு. ஏன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதுக்கு ஆன்சர் கொடுக்காது. முக்கியமா நீங்க இப்ப சொன்னது அண்ணாமலைக்கு ஒரு கௌரவமான எக்ஸிட், ஒரு அநேகமா அவரு படிக்க போறாரு, இங்க வேற ஒருத்தரை போட்டலாம் அப்படின்னு இருந்தாவே அதிமுகவை வரவேற்பதற்கான கதவுகள் திறந்திருக்கும். அப்ப அதிமுக நீங்க சொன்ன மாதிரி அண்ணாமலை இல்லாவிட்டால் போயிரும் நினைக்கிறீங்களா? எடப்பாடி தயாராயிருவாரா? தொடர்ந்து பாஜக விமர்சிக்கிறாரு, இருந்தாலும் கூட
சமரசம் கொள்வார் நினைக்கிறீங்களா? வேற வழி இல்லைல்ல. அதாவது திமுகங்கிற கட்சி, அதுக்கு ஒரு கூட்டணி இருக்கு. அந்த கூட்டணியில இருந்து இப்போதைக்கு யாரும் வர்ற மாதிரி எல்லாம் தெரியல. இப்போ விசிக வருங்கிறதெல்லாம் ரொம்ப ஹேஷ்யம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாமக இருக்கிற அன்னைக்கு விசிக போக முடியாது. அவங்க 2 பேருக்குமே அதுல லாபம் கிடையாது. ஸோ விசிகாவை பொறுத்த வரைக்கும் திமுக அணியில் தான் இருக்கும். கள்ளசாராய கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு வந்து விசிக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியதாலே திமுக கூட்டணியில் பிளவு அப்படி நான் உண்மையிலேயே பார்க்கல. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹேமந்த் சோரன் மீண்டும் முதல்வராக பதவி ஏற்கிறாரு. சோனியா காந்தியோட சமரசம் தான் காரணம் என்று ஆங்கில பத்திரிகைகள் செய்தி வெளியிடுகின்றன. என்ன காரணம்னா ஜார்க்கண்ட்ல வந்து சட்டமன்ற தேர்தல் வருது. அங்க வந்து இந்தியா கூட்டணியோட முகமாக ஹேமந்த் தான் இருக்க முடியும். இப்போது இந்த சீஃப் மினிஸ்டர் இருக்க முடியாது. அதனால நீங்க விரைவில் வந்து பதவி ஏத்துக்குங்கன்னு மேட்டர் ஆஃப் மந்த்ஸ் தான் இருக்கு. ஃபியூ மந்த்ஸ் 2-3 மந்த்ஸ் தான் இருந்தாலும் நீங்க பதவி ஏத்துருங்கன்னு சொல்லி சோனியா காந்தியோட ஒரு அழுத்தம் காரணமா தான் இந்த முடிவே எடுக்கப்பட்டதுன்னு டெல்லி ஹேசிய செய்தியாக வெளியிட்டிருந்தார்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் மாநில அரசியல்ல யாரால வந்து அதிக சீட்டுகளை வின்னபிலிட்டியை கொடுக்க முடியுங்கிற கால்குலேஷன்ல தான் இந்த அரசியல் மூவ் ஆகுது. அப்போ இந்தியா கூட்டணி தமிழ்நாடு, அப்ப யாரால அதிக சீட்டு பெற்று தர முடியும்னு இந்தியா கூட்டணி நினைக்கிற மாதிரி பிஜேபி நினைக்கும்ல. பிஜேபிக்கு அதிமுக தேவைன்னு நினைக்குதா? ஏன்னா தொடர்ந்து பல்வேறு மட்டங்கள்ல அதிமுக பலவீனமாயிருச்சு, 20% வந்துருச்சு, இன்னும் கீழே போயிடும். ஆகையால பிஜேபி மதிக்காது, அவர் வேற வழியை தேடுவாங்க, சீமான கூட்டணி அமைச்சுக்குவாங்க, சீமானை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பாங்க. இப்படி எல்லாம் ஒரு சொல்லாடலை உருவாக்குறது அப்படிங்கிறது சாத்தியமா? பிஜேபியோட விருப்பம் சீமானா இருக்குமா, எடப்பாடியார்? சீமான்ட்ட இருக்கிறது 8%, எடப்பாடிட்ட இருக்கு 20%. அப்ப யாரை விரும்புவாங்க? இது வந்து வெளிப்படையாவே தெரிகிற விஷயம் தானே. மட்டும் இல்லாம அதிமுக என்டிஏல இருந்த கட்சி தான். ஏன் வந்து என்டிஏ விட்டு வெளியில வந்துச்சு? ஏன்னா அண்ணாமலையோட பல்வேறு நடவடிக்கைகள், ஜெயலலிதாவை எதிர்த்து வந்து அவர் கொடுத்த பேட்டிகள். இன்னைக்கு என்ன ஆகுது? பாமக போஸ்டர்ல ஜெயலலிதா படம் இருக்கு, மேடையில வந்து அது போடுறதுல என்ன தப்பு இருக்குன்னு எல்லா தலைவர்களும் கேட்கிறாங்க. சரி, அமமுக கொடியிலே ஜெயலலிதா படம் இருக்குல்ல, அப்படிங்கும்போது அமமுக கூட்டணியில இருக்கு, ஓபிஎஸ் வந்து மேடையில இருக்கிறாரு, அப்போ ஜெயலலிதா படத்தை நாங்க பயன்படுத்தல, என்ன தப்புங்கிற காம்ப்ரமைஸ்க்கு போயிட்டாங்கல்ல. அப்ப ஜெயலலிதா எம்ஜிஆர் 2 பேரும் யாரோட ஐகான்? அதிமுகவோட ஐகான் தானே. அப்படின்னா மறைமுகமா அதிமுகவுக்கான அந்த கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த கதவை திறந்து வைத்த பிறகு அதிமுக தொண்டர்கள் மற்றும் நடுமட்ட தலைவர்கள் அந்த கூட்டணியை மனமும் வந்து ஏத்துக்கிறதுக்கான ஒரே வழி வந்து அண்ணாமலை இல்லாமல் போகுது. அண்ணாமலை வாய்ப்பு வந்து இல்ல, அதாவதுங்க அடிப்படையில இந்த ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல அந்த கோர்ஸை நடத்துற ஆர்கனைசேஷனை பத்தி படிச்சு பார்த்தோம்னா அது கொஞ்சம் ரைட்டிஸ்டா தான் தெரியுது. பேர்லயே குருகுலம்லாம் வருது. ஸோ ரைட்டிஸ்ட் ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஏதாவது ஒரு வகையில ஒரு ஸ்பான்சர் இருக்கும். அப்போ அண்ணாமலை மேற்படிப்பு படிப்பதற்கான அனுமதின்னு சொல்றதை விட அதுக்கான ரூட் காட்டினது எதுன்னா டெல்லி தான். போயிட்டு வாங்கட்டாங்க, படிச்சுட்டு வாங்க. சரி, தமிழ்நாட்டு அரசியலை படிக்கிறதுக்கு ஒரு பிறவி வேணுங்க, மகாராஷ்டிரா அரசியலை படிக்க இன்னொரு பிறவி வேணும், சர்வதேச அரசியலை படிக்கிறதுக்கு எத்தனை பிறவி வேணும்? அதெல்லாம் வந்து ஒரு கௌரவமான ஒரு தோற்றம். அதை தாண்டி அதுல வேற என்ன இருக்கு? நீங்க நான் எல்லாருமே வந்து உகாண்டா அரசியல் கூட போய் படிச்சுட்டு வரலாம். அதனால என்ன பயன்? லோக்கலா இருக்கிற ஜேர்னலிசத்துல அது என்ன பயனை தரும்? நான் போய் வந்து ஆப்பிரிக்கால உகாண்டா அரசியல் படிச்சுட்டு வந்தேன்னு ஒரு தோற்றத்தை கொடுக்கலாம். சரி, நேரடியா கேட்கறதா அண்ணாமலை மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லாமா? அப்படித்தான் நான் உணர்றேங்க. ஏன்னா கண்டிப்பாக பிஜேபியோட தலைமை தான் அண்ணாமலையை மேற்படிப்புக்கு அனுப்புது. அது ஒரு கௌரவமான ஒரு எக்ஸிட் தான், யாரும் ஒன்றும் தவறா சொல்ல மாட்டாங்க. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா, வழி அனுப்பு விழாலாம் அடுத்த கட்டமா அது நடக்கும். அதுக்கு பிறகு ஒரு சிங்கிள் தலைவரை மட்டும் உடனே போட போறாங்களா, இல்ல ஒரு பொறுப்பு கமிட்டி போட போறாங்களாங்கிற அந்த ஒரு கேள்வியில தான் இது நிக்குது. பொறுப்பு கமிட்டி போட்டா எப்போ முடிவு எடுப்பாங்க இன்னொரு தலைமை மாற்றத்துக்கு அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 3 சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகுதான், 3 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகு. அப்பனா அதிமுக வரலாம் அப்படிங்கிற ஒரு சிக்னலை பாஜக கொடுத்துரும். அதிமுக வரலாங்கிற சிக்னல் விக்கிரவாண்டி நேற்றைய மேடையிலேயே விழுந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி ஜெயலலிதா படத்தை போடுறீங்கல்லங்க,
சரி, அண்ணாமலை என்ன இடத்துல விரிசல் வந்துச்சு? ஆன்டி ஜெயலலிதாவா, ஆன்டி அண்ணாவா இப்படி பேசுனது தானே அண்ணாமலை. அப்படிதானே பேசிட்டு இருந்தாரு. நேற்றைக்கு வந்து அவர் அடக்கில வாசிக்கிறாரு. ஒரு தேசிய பார்வையாளர் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு. அவர் ஒரு பிஜேபியோட முக்கியமான தலைவர்கள ஒருத்தர். அவர் முன்னாடி பேசுறது தான் நம்ம அபிஷியலா எடுத்துக்க முடியும். முன்னாடி பேசுற எல்லாமே வந்து திமுக பொது எதிரி. அதை மட்டும் தானே அவங்க வலியுறுத்திக்கிட்டே போனாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் எங்கள் பொது எதிரிகள், கழகங்கள் இல்லாத தமிழகத்தை அமைப்பதுதான் எங்கள் லட்சியம்னு எங்கேயா சொன்னாங்களா? இல்லையே. அப்போ இயல்பாக அதிமுகவுக்கான அந்த பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அதிமுக உடனே அதை எடுக்காது. என்ன காரணம்னா, உடனே எடுக்கிறதுல அரசியல் ரீதியான ஒரு கௌரவ குறைச்சல் இருக்கு. அப்ப இன்னொரு மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இன்னொரு நகர்தலுக்காக. அந்த நகர்தல்ங்கிறது அண்ணாமலையோட மேற்படிப்பு என்பதுதானே தோற்றம். ஆனா தேர்தல் வரைக்கும் எடப்பாடி இறங்கி வரமாட்டார்ல பாஜகவுக்கு. அடுத்த 2026 ஜனவரி வரைக்கும் இறங்கி வரமாட்டாரு. இப்ப இறங்கி வந்துட்டாருன்னா அதிக சீட்டு கேட்பாங்க. எதுவாக இருந்தாலுங்க, முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 விஷயத்த அவரு மனதளவுல வந்து தயார்படுத்தணும், கட்சியும் தயார்படுத்தணும். ஒண்ணு, குறைந்தபட்சம் 100 சீட்டு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். 234 தொகுதியில. அது பழைய ஜெயலலிதா உதாரணம் தான். 144 அவங்க 90 சீட்டு விட்டு கொடுத்தாங்க, இவங்க 100 சீட்டு விட்டு கொடுக்க வேண்டியது வரும். அப்போ வந்து என்ன பேசப்படும் அப்படின்னா, கூட்டணி ஆட்சி தான் இனிமேல். 134 சீட்ல நிற்கும் போது எப்படி மெஜாரிட்டி கிடைக்கும்? இப்படியான ஒரு கருத்துருவாக்கம் வரும். பாமக அது ஓகே, கூட்டணி ஆட்சி தான் நாங்க முதல்ல இருந்தே சொன்னது அப்படின்னு பாமக அந்த லைனுக்கு வந்துடும். பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் நாங்க சொன்னதுங்கிற அந்த லைனுக்கு வந்துடும். அமமுக இவங்க எல்லாம் அப்படியான ஒரு லைன் அவங்க எடுக்கல. அப்போ 144 சீட்ல நின்று ஜெயலலிதாவால எவ்வளவு வெற்றி பெற முடிஞ்சதுன்னா 130 பிளஸ். அந்த காலகட்டத்துல நாங்களே கூட்டணி ஆட்சி தான் நினைச்சோம். 144 சீட்ல நின்றுட்டு எப்படி வந்து தனி மெஜாரிட்டியோட ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைக்க முடியும்? 2001 காலகட்டத்துல நீங்க பத்திரிகைகள் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த கருத்துருவாக்கம் தான் இருக்கும். ஆமா இல்லையா? அப்ப நீங்களும் அப்போ வந்து ஆக்டிவ் பத்திரிகையாளர். தொடர்ந்து. அப்போ எப்படி 130 வந்துச்சு? எப்படி வந்துச்சுன்னா அந்த கூட்டணியோட ஸ்ட்ரென்த் 1:1 போய் மாட்டிடுது. இன்னொன்னு, திமுக கூட்டணியில அப்போ பாரதிய ஜனதா இருந்தது. பாரதிய ஜனதா இருந்த உடனே பிற கட்சிகளால சேர முடியல. அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் சேர முடியல, காங்கிரஸ் சேர முடியல, பாமக வந்து சேர முடியல. கடைசியில வந்து சிறிய சிறிய ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஜாதி ரீதியிலான கட்சிகளை எல்லாம் வைத்து தான் அந்த கூட்டணியை திமுக அமைச்சது. அது சரியா வரல, ஃபெயிலியர். அப்போ அந்த உதாரணத்தை எடப்பாடி பழனிசாமி பின்பற்றினார்னா அவரால் இவ்வளவு சீட்டை விட்டு கொடுத்து ஒரு கூட்டணி அமைக்க முடியும். இல்ல அப்படின்னா பாரதிய ஜனதா இப்ப இருக்கிற இந்த பிரசன்ட் ஃபார்ம் என்டிஏ கூட்டணி இப்ப இருக்கிற எல்லா கட்சிகளும் அதுல அப்படியே அங்கம் வகிக்கும். அதுக்குள்ள சீமான் வர முடியுமாங்கிற கேள்வி அது வர முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து டோட்டலா தமிழ் தேசியம் பேசுறவர். அவரோட யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷனே அதுதான். அவர் அப்படியான ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவருக்கு வந்து அரசியல் ரீதியாக பெரிய பின்னடைவு ஏற்படும். அந்த முடிவு எடுக்க மாட்டாரு. சீமான் வந்து டுவர்ட்ஸ் விஜய் தான் கிராவிடேட் ஆவாரு. ஓகே, அப்படியான காம்பினேஷன் வச்சு பாருங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பாக திரு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.